அனைவருக்கும் வணக்கம். வேதாவின் கானங்கள் நிகழ்ச்சியின் 4வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளித்து தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனும், திரை இசை திலகம் கே.வி. மகாதேவனும் கொடிகட்டி பிறந்த காலத்துல தனக்கென்று ஒரு பாணியை வைத்துக் கொண்டு பல வெற்றி பாடல்களை கொடுத்தவர் வேதா. அவர் கொடுத்த பாடல்களை ஒரு சில பாடல்களை கடந்த 3 பகுதிகளில் நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி. ஹிந்தி பாட்டுகளை காப்பி அடிக்கிறது அப்படிங்கிறது வேதா புதுசா பண்ண ஒரு விஷயம் இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாபநாசம் சிவன் பீரியட்லேருந்தே நடந்துட்டு இருக்கு. 1937 வந்த சிந்தாமணி படத்துலையும் பார்த்தீங்கன்னா பல ஹிந்தி மெட்டுக்களை பயன்படுத்தியிருப்பாங்க. பாபநாசம் சிவன், ஜி ராமநாதன், எஸ் வி வெங்கட்ராமன் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிந்தி மெட்டுக்களை பயன்படுத்தியிருக்காங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் அவங்களுடைய நிர்பந்தம் தான். ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, புதுசாக ஒரு மெட்டு போட்டு அது ஒருவேளை ஹிட் ஆகலைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறனால பிற மொழிகளில் ஹிட்டாக இருக்கக்கூடிய பாடல்களை அப்படியே தமிழில் கொடுக்கலாம். கொடுக்கும்போது நிச்சயமாக அது ஹிட் ஆகிடும் அப்படின்ட்டு அவங்க பண்ண வேலை. ஏன்னா இந்த மியூசிக் டைரக்டர்ஸ் யாருமே சாதாரண ஆட்கள் இல்லை, எல்லாருமே பெரும் ஞானஸ்தர்கள். அவங்களால பல ஹிட் பாடல்களை உருவாக்க முடியும், உருவாக்கியிருக்காங்க. அவங்க ஒரு பிற மொழியிலேருந்து எடுத்து தான் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இதில் 90% ப்ரொடியூசர்ஸோட நிர்பந்தம் தான். ஏன்னா ஒரு பேட்டியில் வேதா சொல்லியிருப்பாரு, ஒரு மியூசிக் டைரக்டருக்கு நீங்கள் ஃப்ரீடமும் டைமும் கொடுத்தீங்கன்னா அவரால் பல நல்ல மெட்டுக்களை உருவாக்க முடியும். ஆனால் எனக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் அவ்வப்போது தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒரு படத்துக்கு கம்போசிங் உட்காரும்போதே வேதா என்ன கேட்பாராம், ஒரு படத்தில் 6 பாட்டு இருக்குது அப்படின்னா 5 உங்களுக்கு, 1 எனக்கு அப்படிம்பாராம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 5 பாட்டு ப்ரொடியூசரும் டைரக்டரும் கேட்குற மாதிரி நான் எதை வேணால் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துட்றேன், ஒரு பாட்டு நான் என்னோட சொந்த டியூனை போடுவேன் அப்படின்னு சொல்லுவாராம். இப்போ வல்லவனுக்கு வல்லவன் படத்தில் ஒரு இனிமையான பாடல் பி சுசிலா பாடியிருப்பாங்க. இந்த பாட்டை நான் கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹிந்தி படத்தோட பாட்டோட சாயலுமே இதில் வரல. இது அநேகமாக வேதாவோட ஓன் டியூனாக தான் இருக்கும். பொழுதும் விடியும் பூவும் மலரும் பொறுத்திருப்பாய் கண்ணான்னு ஒரு ஆறுதல் தரக்கூடிய பாட்டு, மிக இனிமையான பாட்டு. அநேகமாக வேதாவுடைய சொந்த மெட்டாக தான் இருக்கணும். ஒருவேளை இது ஏதாவது ஒரு ஹிந்தி பாட்டோட மெட்டாக இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். குழந்தைகள் பாடும் பாட்டு அப்படின்னாலே நமக்கு உடனே நினைவுக்கு வருது எம்.எஸ். ராஜேஸ்வரியோட குரல் தான். இருவல்லவர்கள் படத்தில் ஒரு இனிமையான பாட்டு. இந்த பாட்டு எப்படி அப்படின்னா, 1960கள் 70களில் பிறந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தையாக இருக்கும்போது நிச்சயமாக இந்த பாட்டை பாடி தான் அவங்கள தூளி ஆட்டியிருப்பாங்க, இல்லாட்டினா சோறு ஊட்டியிருப்பாங்க. இது நம்ம அடித்து சொல்லலாம். ஏன்னா அப்பேற்பட்ட பாட்டு இந்த பாட்டு. குவா குவா பாப்பா இவ குளிக்க காசு கேட்பா. 1966ஆம் ஆண்டு வெளிவந்த படம் வல்லவன் ஒருவன். இதில் ஒரு பாட்டு ஹிந்தி டியூனோட ரீமேக் அப்படின்னாலும் வெறும் அர்த்தமற்ற வார்த்தைகள்லாம் போட்டு அந்த இடத்த நிரப்ப மாட்டார் கவிஞர் கண்ணதாசன். ஒவ்வொரு பாட்டிலுமே பார்த்தீங்கன்னா கவிதை நயமும் இலக்கிய நயமும் தூக்கலாக தான் இருக்கும். கவிஞர் கண்ணதாசன் எழுதிய ஒரு அருமையான பாடல் இந்த பாடல். இது ஒரு ஆங்கில பாடலின் ஜெராக்ஸ். வல்லவன் ஒருவன் படத்தில் இடம்பெற்ற பாடல். கண்ணதாசன், வேதா, எல்ஆர் ஈஸ்வரி 3 பேரும் சேர்ந்து கட்டிய பளிங்கு மாளிகை. பளிங்கினால் ஒரு மாளிகை. இந்த பாட்டில் என்ன விசேஷம் அப்படின்னா, இன்னைக்கு காம்படிஷனில் பாடக்கூடிய குழந்தைங்க கூட இந்த பாட்டை பாடி பரிசுலாம் வாங்கிட்டு இருக்காங்க. 1966ஆம் ஆண்டு பி.எஸ். வீரப்பா ஒரு ஹிந்தி படத்தை ரீமேக் பண்ணாரு. ஹோ கவுண்டி அப்படிங்கிற ஹிந்தி படத்தை தமிழில் யார் நீன்னு எடுத்தாரு. ஜெய்சங்கர், ஜெயலலிதா நடித்த படம். இது ஒரு திகில் பின்னணி கொண்ட ஒரு படம். அதற்குரிய பிஜிஎம் சூப்பராக கொடுத்திருப்பாரு வேதா. பேய் பாடும் பாட்டெல்லாம் இந்த படத்தில் இருக்கு. அதே படத்தில் ஒரு அருமையான டுவைட்டையும் கொடுத்திருப்பாரு. டிஎம்எஸ், எல்ஆர் ஈஸ்வரி குரல்களில் பார்வை ஒன்றே போதுமே பல்லாயிரம் சொல் வேண்டுமா. பார்வை ஒன்றே போதுமே பல்லாயிரம் சொல் வேண்டுமா. ஒரு திகில் படத்துக்கே உரிய பாடல். பிஜிஎம் பாட்டுக்கு மெருகேற்றும். சுசிலாவோட குரல் மிக அருமையாக இருக்கும். பாடல் எடுக்கப்பட்ட விதம்,
ஜெயலலிதாவின் நடிப்பு இவை எல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இவை எல்லாம் சேர்ந்து வந்த ஒரு இனிமையான பாடல் நானே வருவேன். யார் நீ படத்தில் வந்து திகிலூட்டு பின்னணி இசையை கொடுத்திருப்பாரு வேதா. அதே படத்தில் வந்து மனசை இழக செய்யக்கூடிய ஒரு பாடலையும் கொடுத்திருப்பாரு. தன்னுடைய மனைவி வந்து ஒரு மர்ம பெண்ணா பேயா என்ன ஏதுன்னு தெரியாமல் ஒரு தடுமாற்றம் ஹீரோக்கு. மனைவியை பிரியணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாரு. ஆனால் அவன் மேலே ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு பாசமும் இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் கண்ணதாசன் ஒரு அருமையான பாடலை கொடுத்திருப்பாரு. என் வேதனையில் உன் கண்ணிரண்டும் என்னோடு கலங்குவதேன் கண்ணான்னு ஒரு இனிமையான பாடலை சுசிலா பாடியிருப்பாங்க. ஜெய்சங்கர் நடித்த திரைப்படம் காதல் பறவை. இந்த படம் வந்து எத்தனை பேருக்கு நினைவில் இருக்குன்னு கூட தெரியல. ஆனால் இதில் ஒரு பாட்டை வந்து வேதா கொடுத்துருப்பாரு டிஎம்எஸ்க்கு. டிஎம்எஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாக பாடியிருப்பாரு. பட்டுப்பூச்சி பட்டுப்பூச்சி பாப்பான்னு ஒரு பாட்டு. அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா சக்கப்போடு போட்ட பாட்டு. எங்கள் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா மாரியம்மன் பண்டிகை ஒரு 10 நாள் போடுவாங்க. 10 நாள் போட்டாங்கன்னா டெய்லி ஒரு 3 தடவை 4 தடவை இந்த பாட்டை நான் சின்ன வயசில் கேட்டிருக்கேன். ஆனால் ஒரு பீரியடுக்கு மேலே இந்த பாட்டை அப்படியே மறந்துட்டோம். திடீர்னு அந்த பாட்டு நினைவுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இளமை காலம்லாம் நமக்கு நினைவுக்கு வருது. அந்த காலத்து ஈவ் டீசிங் பாடல் பட்டுப்பூச்சி பட்டுப்பூச்சி பாப்பா. ஹிந்தி மெட்டுக்கள், சொந்த மெட்டுக்கள்னு இப்படி பல இனிய பாடல்களை கொடுத்தவர் வேதா. இவர் இசையமைத்த ஒரு சில பாடல்களை நம்ம இந்த பதிவில் பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சி நாளைய பதிவில். நன்றி, வணக்கம்.